ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/4/2025. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து 7வது நோட்டிஃபிகேஷன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான டேட்டா வந்து நம்ம பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 24/5/2025. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 24ஆம் வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 29ஆம் அடுத்த மாதம் 29லேருந்து 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ அடுத்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சில போஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ்னு சிலது கொடுத்துருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டுக்கு இல்லை ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஆளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே அந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிற பட்சத்துக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 215 வேக்கன்சிஸ் தான் வந்திருக்கு. ஃபர்தராக எதுவும் அன்அட்டம் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் இன்க்ரீஸ் ஆகுதா எப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் போஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்த்தோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு வேக்கன்சிஸ் நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1621 வேக்கன்சி. அப்படியே ஒவ்வொன்றுக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். டைப்பிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 1099 வேக்கன்சி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3க்கெலாம் 335 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கங்க. டோட்டலாக 3435 வேக்கன்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம எதிர்பார்த்தோம் வேக்கன்சிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம், ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இதாகுது. ஸோ பார்ப்போம். அடுத்து வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. அஸ்பர் உங்களுக்கு வந்து 2025 ஜூலை படி இருக்கக்கூடிய ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். விஏஓக்கெலாம் 21 இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் அது வந்து மாறும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே மினிமம் 18 ஏஜ் கொடுத்துருக்காங்க. விஏஓ அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் 21 மினிமம் கொடுத்துருக்காங்க. அதர் அடுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிடையாது. ஸோ ஷுட் நாட் கம்ப்ளீட்டட், மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் ஹேவ் பின் கம்ப்ளீட்டட். டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்குலாம் 42 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 வரைக்கும் இருக்கணும். விடோவுக்கு 37. ஸோ 32 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு உட்பட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதுலேயும் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஸோ மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜுக்கு வந்து ஓபிசின்றதுக்கெலாம் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். எல்லாமே வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 10th இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும். ஆனால் இப்போ இந்த ரெவென்யூ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போகிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில இதில் மட்டும் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க சில போஸ்ட்டுக்கு மட்டும். சரிங்களா? அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கணும். டைப்பிஸ்ட்டு ஹையர் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். ஹையர் லோயர் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். இல்லை ஒன்று ஹையர் இங்கிலீஷில் இருந்து தமிழ் லோயர் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் தமிழ் ஹையர் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் லோயர் பண்ணியிருக்கனாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கெலாம் ஸ்டெனோ கிரேட் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்து இந்த பிடிஎஃப் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து உண்டு. யாருக்குன்னா அதுவும் போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கல் எக்ஸாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எக்ஸாம், ஐ டெஸ்ட்டு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஹைட்லாம் கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேலுக்கு தேர்ட் ஜெண்டருக்குலாம் எவ்வளோ ஹைட் இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் முக்கியமானது வந்து வேறு என்ன இதுலனா எக்ஸாம் இதுதான், எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். பிளான் எக்ஸாம் வேறு ஒன்றும் கிடையாது, சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஒரு ரிட்டன் எக்ஸாம், அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ செகண்ட் எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ அப்புறம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இதெல்லாம் வந்து இது ஸ்போர்ட்ஸ் அந்த இது இருக்கணும். எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமு, அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸ் ஆப்டிடியூடாக பிரிச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை தாண்டியும் கேட்பாங்க. ஸோ தமிழ் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க், மேனிக்கு 150 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின், மேக்ஸ் வந்து 25 கொஷின், டோட்டலாக 100, அது ஒரு 150 மார்க்ஸ். 200 கொஷினுக்கு 300 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸில் நடக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 19 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கணும், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும். அப்பொழுது தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் பாஸ், அதாவது OMR மெத்தட் தான், அப்ஜெக்டிவ் டைப். ஸோ சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் தமிழுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்மள்ட்ட அந்த இலக்கண புக் பிடிஎஃப்லாம் இருக்குது, பை பண்ணி நீங்கள் வாங்கி படிங்க. உங்களுக்கு இலக்கணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இலக்கியமும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரத்தில் இலக்கியத்தை முடிச்சுட்டு நான் அதையும் உங்களுக்கு இது பண்ண பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்க வசிக்கு என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண முடியல. ஸோ எல்லாம் மன்னிச்சிருங்க. சீக்கிரம் வந்து இலக்கியம் ரெடி பண்ணிடுறேன். இலக்கணம் ரெடி பண்ணியாச்சு, அவைலபிளாக இருக்குது. இலக்கியம், உரைநடை சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக சென்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எங்கெங்கன்னு. ஸோ எல்லாம் பார்த்துங்க. உங்கள் கோடு இந்த கோடு ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ், அது எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கே தெரியும், 100 ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸு. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்டர் தான் இது வந்து. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும், பேமெண்ட் இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ வேறு ஒன்றும் முக்கியமாக இதில் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இதான் மோஸ்ட்லி. ஸோ எக்ஸாமுக்கெலாம் நல்லா படிங்க. சிலபஸ் பார்த்துக்கோங்க, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயே. ஸோ சிலபஸ் அடுத்து முக்கியமானது எதுனா சிலபஸ் தான். அதை தான் பார்க்கணும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம, அடுத்து பார்க்க வேண்டியது சிலபஸ் தான். சிலபஸ் ஆல்ரெடி இது வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ சிலபஸ்லாம் பார்த்துங்க. இலக்கணம்லாம் இது தான், தமிழ் இலக்கணத்துலாம் நம்ம தான் இதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பிழை திருத்தம், சொல் வேறுபாடில் அந்த வினா எழுத்து, வேர்ச்சொல்லறிதல் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து இதை வந்து ஆக்சுவலாக மாற்றிருந்தாலும் கண்டென்ட் அதே தான். அடுத்து சொல்லகராதியில் 15 கொஷின்ஸ் வருது. ஸோ சொல்லகராதினா வேறு ஒன்றும் இல்லை, இதுவும் சொல்லகராதியும் அதில் சேர்ந்து தான் வருது. எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, அகரவரிசை இதெல்லாம் கேட்பாங்க. ஒருமை பன்மை பார்த்து சொல்லுங்கள், இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் ஈஸி தான். இந்த எழுத்து திறனில் தான் இந்த வாட்டி எப்படி என்னன்னு அவங்க இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுலேயும் வேறு ஒன்றும் இல்லை, இந்த மரபு சொல் அதில் வந்து வர்றது, மரபு என்னது, திணை மரபு, உயர்திணை, அக்திணை, இது மாதிரிலாம் கண்டென்ட் வரும். ஸோ இலக்கணம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இலக்கணம் பாருங்கள். ஸோ வாசித்தல் இதிலலாம் இந்த வாட்டி அவங்க என்ன காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க நம்ம எக்ஸாம் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஸோ இலக்கியம் இதுதான். இப்போ நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறேன். இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் அதுக்கானதை ரெடி பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது பண்ணுறீங்கன்னா, சாரி இங்கிலீஷுங்கிற பாருங்க, நான் ஒருத்தன் இது ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் இது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அப்புறம் இது வந்து ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. மேக்ஸில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை. ஸோ ஏற்கனவே பார்த்த டாபிக்ஸ் தான் வருது. ஸோ நம்ம சேனல்லே மேக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, பாருங்கள். கடைசி டயத்தில் கூட ஒரு ரிவிஷன் வீடியோஸ் பண்ணுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் முக்கியமானது. அடுத்தடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.